கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பாக 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று மிகவும் குறுகலான பாதை. அதிலே வழியின் நெருக்கமாக இருக்குது, போகிற பாதையும் இடுக்கமாக இருக்குது, குன்றும் குழியுமாக இருக்குது, கரடு முரடு முட்கள் நிறைந்த பாதையாக இருக்குது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் போகிறாங்க, வருந்தி நுழைந்து போகிறாங்க. மறுபக்கம் மிக அகலமான பாதை, அழகான பாதை, பார்க்கவே மிகவும் வசீகரமாக இருக்கிற பாதை, லட்சக்கணக்கிலே ஆட்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கே 2 பாதைகளையும் முன்பதாய் வைத்துவிட்டு ஒரு 100 பேரை ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் முன்பதாய் நிப்பாட்டினா கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான பேர் போக விரும்புகிற பாதை என்ன தெரியுமா? அந்த அழகான அகலமான அநேக லட்சக்கணக்கானோர் போய்கொண்டிருக்கிற பாதை. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இடுக்கத்துக்குள்ளே போய் என்ன இருக்கிறது அந்த பாதை வழி என்பதை பார்க்க யோசிப்பார்கள். மனுஷன் தன்னுடைய பாதை எப்பொழுதுமே இலகுவாகவும் அழகானதாகவும் இருக்கும் என்று தான் யோசிக்கிறான். ஆனால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா மனுஷர் விரும்புவதற்கு முற்றிலும் நேர் எதிர் மாறானது. நாங்கள் இலகுவானதை விரும்புகிறோம், ஆனால் தேவன் சொன்னதோ இடுக்கமான பாதை. இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 2 வாசலை பற்றி பேசுகிறார். ஒன்று இடுக்கமான பாதை, மற்றது அகலமான பாதை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதுல ஒரு முக்கியமான விடயம், இடுக்கமான பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ அகலமான பாதை என்பது மனுஷருடைய எண்ணப்படி விருப்பமான பாதையிலே போய் கொண்டிருப்பது. ஆனால் இடுக்கமான பாதை என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு சொல்லுகிற 2 பாதைகள் என்ன? அகலமான பாதை என்றால் இந்த உலகம் போகிற போக்கின்படி வாழ்ந்து நரகத்தின் பாதையில் போகிறதான பாதை. அது சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மாமிச இச்சப்படி நடக்கலாம், விரும்பினவற்றை செய்யலாம், ஆனால் முடிவில் நித்திய நரகம். ஆனால் இடுக்கமான பாதை என்பது கண்டுபிடிக்கப்பட்டு பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யோவான் 10:9 சொல்கிறது, நானே வாசல். அந்த இடுக்கமான வாசல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் இயேசுவாய் வாசலை கண்டுபிடித்த பின்னர் நீங்கள் அவருக்கூடாய் பிரயாணம் செய்வீங்க என்று சொன்னால், அவரை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுவீங்க என்று சொன்னால், முடிவில் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அழகான செம்மையான பாதையின் முடிவு நித்திய நரகம். நீதிமொழிகள் 16:25 சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் இடுக்கமும் நெருக்கமும் பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த பாதையின் முடிவு என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம். இயேசுவே அந்த வாசல். இயேசுவை விசுவாசித்து ஒவ்வொரு மனுஷனும் இடுக்கமான பாதைக்கு நேராய் நடவுங்கள். முடிவிலே உங்களுக்கு மகிமையின் ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன பாடுகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். நாம் போக வேண்டிய பாதை இடுக்கமான பாதை. முடிவிலே இயேசு நமக்காய் ராஜ்யத்தோடு காத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.